Day 3 5th ரவுண்டில் பவித்ராவும் மஞ்சரியும் மாறி மாறி சொல்லி வச்சுருப்பாங்க. என்னோட டாலில் நீ வை, உன்னோட டாலை நான் வைக்கிறேன்னு. ஏற்கனவே பவித்ரா 4-5 பேர் அவுட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க எல்லாமே தெரியாமல் அந்த லாஸ்ட் மினிட்ல பவித்ரா வந்து வைக்க முடியாமல் போயிடுச்சு, சாரின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்போம். பட் இந்த வாட்டி என்னென்னா பவித்ரா வந்து ஒரு ஸ்லாட்டை சீல் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. அவங்க வந்து மஞ்சளோட டாலை உள்ளே வைக்கல. பவித்ரா ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடுறாங்க. பட் ஒரு ஸ்லாட்டை சீல் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. மஞ்சளோட டாலை உள்ளே வைக்காமல் மஞ்சரி உள்ளே வரட்டும்னு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ மஞ்சரி உள்ளே வராங்க. எல்லா ஸ்லாட்லேயும் பொம்மை வச்சாச்சு. ஒரு ஸ்லாட் தான் இருக்குது, மஞ்சரியும் பவித்ராவும். பவித்ரா கையில் மஞ்சரி பொம்மை, மஞ்சரி கையில் பவித்ரா பொம்மை. ஸோ நின்றுட்டே இருக்கிறாங்க. நிற்கும் போது என்ன ஆச்சுன்னா அப்படின்னா இப்போ சரி இப்போ மஞ்சரி வந்து லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீ ஒரு ஸ்லாட், நீ 2 ஸ்லாட் சீல் பண்ணி வைக்கணும்ல. நீ என் பொம்மையை உள்ளே வச்சுட்டு இன்னொரு ஸ்லாட்டை நீ காலியாக வச்சுருந்தேன்னா நான் வந்து என் பொம்மையை வைக்க முடியும். நீ ஒரு ஸ்லாட்டை மட்டும் சீல் பண்ணி வச்சா லாஜிக்கலாக எப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து கரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ பவித்ரா சொல்கிறாங்க, நான் அப்படி யோசிக்கலடி, மேலே ஒரு இடம் காலியாக இருந்ததை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே ஒரு இடம் காலியாக இருந்தது நீ பார்க்கலைனாலுமே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது, நம்ம 2 பேர் பொம்மை இருக்குது, நம்ம 2 பேரும் இன்வால்வ்டு, அப்போ எந்த பொம்மை வைக்கலாம் நீ முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்குறாங்க. அதுக்கு பவித்ரா நான் அப்படி நினைக்கவே இல்லைன்னு மட்டுமே சொல்கிறாங்க. நான் மேலே இருந்தது காலியாக இருந்ததையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, சரி இப்போ யாரோடது வைக்க முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மஞ்சரி சொல்கிறாங்க, நான் இந்த வீக் நாமினேஷனில் இருக்கேன், ஸோ நான் அடுத்த வீக்காவது ஃப்ரீயாக இருப்பேன், எனக்கு கிடச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்குறாங்க. அதுக்கு பவித்ரா சொல்கிறாங்க, நான் இந்த வீக் நாமினேஷனில் இல்லை, பட் அடுத்த வீக் நான் நாமினேஷனில் வரமாட்டேன்னு என்ன நிச்சயம், ஸோ என்னாலேயும் முடியாது அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க. இதுக்கடையில் என்னென்னா சிவகுமார் வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாரு. அதாவது மஞ்சரி அவங்க வந்து அவங்களோட டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்தாங்களா, இழுத்ததில் அவருக்கு சோக் ஆகிடுச்சா, கழுத்து நெரிச்ச மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாராம், ஒரு ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாரு. ஸோ இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் அப்படி பண்ணலைன்னு எனக்கு தெரியாது அப்படின்னோடனே சிவகுமார் வந்துட்டு ஒரு ப்ரமோ கண்டென்ட்டுக்காக பண்ணுற மாதிரிட்டு ஆர் யூ ஓகேன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களான்னு இப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. கடைசி அந்த வீடியோவில் எடுத்து பார்த்தா அவர் ஜஸ்ட்டு வயிறு டிஷர்ட்டை பின்னாடி பிடிச்சி இழுத்துருக்காங்க, நெஞ்சில் வயிற்றில் தான் அமுக்கிற மாதிரி இருக்குது, கழுத்து அமுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அவங்க ரொம்ப நேரம் மஞ்சரியை போட்டு ரொம்ப ஓவராக இதே வேறு யாராவதுன்னா கேட்டிருப்பாங்களானோடனே எல்லாரும் போயிட்டு சிவகுமாரை சமாதானப்படுத்துகிறாங்க. கடைசி மஞ்சரி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பவித்ராவோட டாலை போய் உள்ளே வச்சுட்டு எல்லாம் ஒருத்தி கிடைச்சாங்கிறதுக்காக நீ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும்னு எல்லாரும் என் தலையிலேயே ஒருத்திமை தலையிலேயே வந்து கொட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நியாயமான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது சொல்லிவிட்டு மஞ்சரி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி அழறாங்க. உடனே இப்போ எல்லோரும் போயிட்டு பவித்ரா போயிட்டு நான் அப்படி நினைக்கல, உன் டாலை வைக்கக்கூடாதுன்னு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா அவங்க டாலை வச்சுருந்துருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நான் விளையாடுறது ஓகே, இது ஒரு கேம், நான் வின் பண்ணணும்னு நினச்சி விளையாடுறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் நான் உன் கேமை ஓம்பமே வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கலாங்கிறது பவித்ரா தவிர்த்துருக்கலாம். அவங்க அப்படி சொல்கிறாங்க. சொன்னோடனே மஞ்சரி வந்துட்டு இட்ஸ் ஓகேடி, பரவாயில்ல, நீ போய் விளையாடு அப்படின்னே சொல்கிறாங்க. நீ இப்போ என்னை இது பண்ணிட்ட அப்படின்னா நான் எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நீ போய் விளையாடு அப்படிங்கிறாங்க. இப்போ பவித்ரா இல்லை நான் விளையாடலை, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நான் விளையாடலைங்கிறாங்க. பிபி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்த ரவுண்டு கூப்பிடுறாரு. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.